எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோவை சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பரப்பத்தாறு ரிவர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ராவல் அந்த ஏரியா அதே மாரி அந்த மலைப்பகுதி. ஸோ அந்த ரிவர் நாங்க போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க மெயினா சம்மர் டைம்ல போனனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்தாலும் பட் ரொம்ப சேஃபா இருந்தது எங்களுக்கு. தண்ணி ரொம்ப கம்மி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியமா இருந்தது. போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம உட்காந்துட்டு நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போனாலோ, இல்ல ஏதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் கொண்டு போனாலும் உட்காந்து பொறுமையா ஒரு பெட்ஷீட்லாம் விரிச்சு நம்ம பொறுமையா சாப்பிட்ற அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸு. நல்ல பிளேஸுங்க. நேச்சுரலாவே நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நாங்க வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த ட்ராவலிங், அப்புறம் அந்த ஸ்பேஸ், அந்த இடம், அது எல்லாமே இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப் போகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். எங்கே பார்த்தோன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருந்தது, அந்த பரப்பத்தாறு இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் இடம் தெரியாமல் போனால் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இருக்கிற இடத்துல வந்து 40 கிலோமீட்டருங்க. இதுவே நீங்கள் வந்து கணவாயிலேருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 43 கிலோமீட்டர் வரும். ஒரு 3 கிலோமீட்டர் ஜாஸ்தி வரும். அவ்வளோ தான் வெரி டிஃப்ரென்ஸ். ஸோ டோட்டலாக 43 கிலோமீட்டர் நம்ம இந்த பிளேஸுக்கு போகிறக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கேரளாவுடைய ஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம. பட் இருந்தாலும் இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் பக்கம். பட் இதே அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த ஒரு இடம் தூரம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் எஸ்ஆர் ஜங்கல் ரிசார்ட்டோ இல்லை ஸ்டெர்லிங் ரிசார்ட் இந்த மாதிரி ரிசார்ட்ஸில் வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பக்கம். முக்கியமாக ஸ்டெர்லிங்கில் ஸ்டே பண்ணுறவங்க இது வெரி நியர்பைன்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து வர
ஒரு நியர்லி 4 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதோடய தான் போனோம் ஆக்சுவலாக. ஸோ மார்னிங் அங்கேருந்து வர்றவங்க இங்கே செக் அவுட் பண்ணும்போது அந்த ஆஃப்டர் 11 அப்புறம் இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ரிட்டர்ன் போகலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தபுளான இடம். ஸோ நம்ம போகும்போது நமக்கு எதாவது ஃபுட்டு வேணால் நம்ம வந்து வெளியில் வாங்கிட்டு போய் அங்கே அழகாக உட்காந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ரொம்ப சேஃபாக விளையாடணும். யாரும் போயிட்டு டக்குன்னு குதிச்சிட வேணாம். ஸோ நாங்களே இப்போ ரொம்ப சேஃபாக தான் இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் ரொம்ப வந்து வழுக்கு பாறையாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்களும் அதே தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கி இருந்துட்டு ஒரு 1 hour 2 hours எவ்வளோ டைம் வேணால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒர்த்தபுளான இடம். இப்போ கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஸோ அந்த ரோடு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் இந்த ரோட்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியும். பட் ஆனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரோடு கொஞ்சம் நேராக தான் இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக நல்லாயிருக்கும். 2 பக்கம் ஃபுல்லாக வந்து சீனரிஸ். பட் நாங்கள் போகும்போது கொஞ்சம் சம்மர் டைம்னால எல்லா பக்கம் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே வாடி இருந்தது. பட் அதுவே பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு என்விரான்மெண்ட் இருந்தது. அந்த டிரைவிங்கும் நல்லா இருந்தது.
இந்த ரோடு தான் நம்ம வந்து அந்த பரமத்தா ரிவர் போகிற ரூட்டு. ஸோ 2 பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோகனட் ட்ரீஸு. ப்ளஸ் இது வழியாக தான் நீங்கள் ஸ்டெர்லிங் போவீங்க. ஸ்டெர்லிங் ரிசார்ட்டு. இந்த ரிசார்ட்லேருந்து தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம இந்த பரமத்தா ரிவர் வந்து ரீச் ஆகிறோம். இப்போ அந்த ரூட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் ரூட் மேப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் அந்த ரூட் மேப் போயிட்டு உங்களால் அதை வந்து சரி ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அந்த நியர்பையில் நிறைய பேர்கிட்ட நாங்கள் அந்த வேலை கேட்டு தான் போனோம். நீங்களும் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் போனோம். இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கார் கேம்ல விளையாண்டுருப்போம். ஸோ அந்த ஒரு மூடில் தான் இருந்தது. அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக காரில் போகும்போது அந்த ரூட்டு அதே மாதிரி சைடில் இருக்க அந்த என்விரான்மெண்ட் பார்க்கும்போது அது ஒரு கேமிங் மோடில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு ரூட்னு சொல்லலாம். பட் அதே சமயம் சேஃப்டியாகவும் போய் ஆகணும். ஏன்னா சின்ன ரூட் அப்படிங்கிறனால நமக்கு ஆப்போசிட் வந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் போய் ஆகணும். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகணும். பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு இறங்கி போகிற மாதிரி தான் இடம் இருக்கும். ஓரளவு இது வயசானவங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக இறங்கி போயிட்டு அந்த இடத்த பார்க்கலாம். செம்ம ஸ்பாட்டுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண 32
சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.